ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் இது எபிசோட் 3. இந்த வீடியோவில் வந்து கொஷின் நம்பர் 51லேருந்து 75 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதியான் வென்று விடல். பொறுமை தான் இதுக்கு ஆன்சர். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, பொறுமை. தொடரமைக்க. விரிந்தது, விரித்தது. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மகிழ் தோகை விரித்தது. இதுதான் கரெக்டான ஆன்சர். மத்தெல்லாமே பாருங்களேன். மாலை நேரத்தில் அல்லி இதழ்கள் விரிந்தன, விரித்தனன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தப்பு. அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கூற்று. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாம். ஆமா, கலைக்களம் வந்து கலையை கற்பிக்கும் கழகம் தான். இரண்டு சொற்களுக்கு இடையே என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. ஓகே, இதுவும் கரெக்ட் தான். இது ஆப்ஷன் ஏ தான். கூற்று சரி, காரணம் சரிதான். தமிழ் சொல்லை கண்டறிக. காதி, சாவடி, சாம்பார், உடுக்கை. காதின்றது தமிழ் கிடையாது. ஸோ இது கிடையாது. சாம்பாருமே தமிழ் கிடையாது. ஏன்னா இதுவும் கிடையாது. சாம்பாரோட தமிழ் அர்த்தம் என்னன்னா குழம்பு தான். நம்ம வந்து குழம்புன்னு தான் சொல்லுவோம். தமிழ்ல குழம்புன்னு தான் சொல்லுவோம். சாம்பார்ன்றது நம்ம சொல்ல மாட்டோம். சாவடி அதுவுமே தமிழ் கிடையாது. ஆனா உடுக்கை தான் தமிழ். ஸோ ஆப்ஷன் டி, உடுக்கை தான் ஆன்சர். திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொருத்துக. இதுக்கு வந்து போர்ச்சுகீசிய மொழின்றது வந்து 6 தான். ஏன்னா போர்ச்சுகீசிய மொழி வந்து பெருசா இப்படியே நான் வச்சுக்கோங்க. தமிழகத்துல போர்ச்சுகீசிய மொழியெல்லாம் பெருசாலாம் கிடையாது. ஸோ அது 6. அரபு பாரசீகம்னா 411 வச்சுக்கோங்க. அரபு பாரசீகம்னா 411. தெலுங்கு மொழினா 34. இங்க எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுவோம். ஸோ இங்கிலீஷ் தான், ஆங்கிலம் தான் 486 அதிகம். ஓகேவா? அப்போ வந்து ஆப்ஷன் சி 3142 இதான் வந்து கரெக்டான ஆன்சர். பெயரச்சங்களை வகை அறிந்து பொருத்துக. நிகழ்கால பெயரச்சம். இல்லாத பொருள், அறிந்த பையன், ஓடுகிற குதிரை, அறியாத குழந்தை. இதுல எது வந்து நிகழ்காலம்? ஓடுகிற குதிரை. குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தேர்ட் ஒன்று தான் கரெக்ட். உடன்பாட்டு பெயரச்சம். இது தெரியலன்னு கூட வச்சுக்கோங்க. குறிப்பு பெயரச்சம். ஓகேவா? குறிப்பு பெயரச்சம். இது வந்து அறியாத குழந்தை. அதாவது அது ஒரு குறிப்பு. ஸோ சாரி, அறியாத குழந்தை. அறியாத குழந்தைன்றது என்ன? அந்த குழந்தைக்கு அது தெரியாது. ஸோ இது ஒரு குறிப்பு தான். ஸோ குறிப்பு பெயரச்சம். சிக்கு 4. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இது ரெண்டையும் பார்ப்போம். உடன்பாட்டு பெயரச்சம், இல்லாத பொருள், ஈறுகட்ட பெயரச்சம், அறிந்த பையன். ஓகேவா? இப்போ ஈறுகட்ட பெயரச்சம்னா இல்லாத பெயர்னு வச்சுக்கோங்க. இல்லாத பெயர். உடன்பாட்டு பெயரச்சம்னா அறிந்த பையன். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ 3241. ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. இது வந்து ஆப்ஷன் பி பொருத்துக. அணிகம், ஊர்தி. அணிகம், அந்த இந்த நீ வந்துச்சுன்னா படையில் ஓர் அளவு. அணிகம் சிவிகை, அணங்கு காமன். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான். கூற்று. வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஸோ ஓகே, கரெக்டு. இவ்வினா எழுத்துக்கள் இடவினா எழுத்துக்கள் என குறிப்பிடலாமா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. தப்பு. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ கூட்டு சரி, காரணம் தவறுதான். மெய் எழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் உண்டு. மெய் எழுத்துக்கள் மாதிரி உயிர் எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் உண்டு. ஸோ டேக் கரெக்டான ஆன்சர்.
உயிர் எழுத்துக்களில் குறியிலும் நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். இதுவும் கரெக்ட் தான், தப்பு இல்லை. ஸோ இது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி, காரணம் சரி கூட்டு சரிதான். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுப்புனா யானை தந்தம், பிறகுனா சிறிய அடி, மருகன்னா வழி வந்தோன், சீரடினா தந்திரம். ஓகேவா? இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 4213. ஓகே, இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மானினா குள்ளன்னு அர்த்தம். அதே மாதிரி 2 சுழி நீ போட்டு வந்திருந்துச்சுன்னா அதுக்கு மாமன் அர்த்தம். கனகம் 3 சுழி நான் வந்திருந்துச்சுன்னா படைன்னு அர்த்தம். கனகம், இந்த கனகத்துக்கு வந்து பொண்ணுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி 22431. இதுக்கு வந்து பலா கூட்டல் அருமைனா பலா வறுமைன்னு தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதுக்கு வந்து கங்கலகம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கங்கா கூட்டல் ஓகம். ஓகே, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓரல் சொல்லுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. ஆடுதல். ஆப்ஷன் டி கரெக்ட். பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓர் எழுத்து வி. இது எல்லாமே வீன்னு ஒரு எழுத்துல வந்துடும். இப்போ வந்து பூனா வீன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாருக்குமே ஒரே எழுத்து தானே தரும். ஸோ அப்போ வி தான் ஆன்சர். நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஸ் என்று பெயரால் அழைப்பர். ஆப்ஷன் பி நீரவர். உதிர்தல் இணையான வேறு சொல்லறிக. ஒழுங்காதல். ஆப்ஷன் சி. எழுத்துப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க. இது வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பொருத்தமானதை தேர்வு செய்க. மலைனா வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, ஒளிவு, எழில், வனப்பு, அருள், பரிவு, கருணை, ஆதவன், பகலவன், ஞாயிறு. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. களினா போர். ஸோ மற்ற எதுலையுமே போர் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். களினா போர். அரை புள்ளி அமையும் இடங்கள். கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார். ஓகேவா? இந்த 3 இதுமே கரெக்ட் தான். கூற்று கரெக்ட். கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன. ஓகேவா? அப்போ வந்து ஆப்ஷன் டி தான். ரெண்டுமே கரெக்ட் தான். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஆப்ஷன் டி. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கமா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். ஆப்ஷன் ஏவே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. இது பாருங்க, பாருங்களேன், இதெல்லாம் வந்து என்னன்னே தெரியல. நல்வினா மரி, முதலைனா சினை, உடம்புனா ஓந்தி, மீன் கொண்டை. அப்போ மிச்சம் இருக்கிறது பார்ப்பு தான். அப்போ ஆப்ஷன் பி 4123. புள்ளின் உறுப்பை கண்டறிக. தளிர். ஆப்ஷன் ஏ தளிர் ஆன்சர். ஓகே, 50 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. மீதமுள்ள கொஸ்டினை அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.